சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல சைலன்ஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 5 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே அவரேஜா 15 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு ஸ்மால் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸ் ஒரு வினோதமான அக்கா தங்கிக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கதை. அக்கா பாத்தீங்கன்னா டெவான். இவ பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவோட ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. இவளுடைய அப்பாவுக்கு ஒரு வினோதமான நோய் இருக்கு. சோ இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு எல்லாமே இவ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ இவ ஒரு கட்டத்துல ஹெல்ப் கேட்கறதுக்காக தன்னுடைய தங்கை கிட்ட இருந்து உதவி கேட்கிறா. ஆனா எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. இதனால ஒரு கட்டத்துல டெவான் என்ன பண்றா, தன்னுடைய தங்கையை நேரா போய் பார்த்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்றதுக்காக போறா. சோ இவளுடைய தங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பா. சோ மிச்சல்லா தான் அவளுடைய ஹெட்டா இருப்பா. சோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய முதலாளியோட இவருடைய தங்கை ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருப்பா. சோ அங்க நேரா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரிய வரும். அப்போ இந்த டெவான் என்ன பண்றா அப்படின்னா, அந்த இல்லீகல் அஃபேர்ல இருந்து தன்னுடைய தங்கையை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு சில முயற்சிகள் பண்றா. அது என்னென்ன முயற்சிகள், அந்த முயற்சிகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த டுவர்ட்ஸ் எந்த தன்னுடைய தங்கையா அந்த இல்லீகல் அஃபேர்ல இருந்து வெளியே கொண்டு வந்தாலா இல்லையா அப்படிங்கறதான் இந்த வெப்சீரிஸினுடைய மீதி கதை. இந்த வெப்சீரிஸை பத்தி ஆலோசனை அப்படின்னா, அதாவது 3 ஃபீமேல் கேரக்டரை வச்சு இந்த வெப்சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா பாஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான டிராமா அப்படிங்கிறது இருக்கும். பிரசன்ட்ல இவங்க 3 பேருமே எக்கச்சக்க தவறுகள் அப்படிங்கறத பண்றாங்க. ஆனா தவறுகளை தெரிஞ்சதான் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பாஸ்ட் லைஃபுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்றாங்க. இந்த 3 பேருடைய ஃபியூச்சர் எப்படி முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே போல ஹீரோயின் டெவான் தன்னுடைய தங்கையை இல்லீகல் அஃபேர்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க. சோ அது ரிலேட்டட் வரக்கூடிய டிராமாஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. அதே போல இவங்க 3 பேருடைய ஸ்டோரியுமே ரொம்ப நீட்டா முடிச்சிருந்தாங்க. ஓவரால் அந்த கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதமும் ரொம்ப நீட்டா முடிச்சிருந்தாங்க. ஆனா இவங்க 3 பேர் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் டிராமா அப்படிங்கிறது பெரிய பரபரப்போ சுவாரஸ்யமோ இல்லாம கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மாதிரி நார்மலா கொண்டு போயிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். அதே போல இந்த 3 பேர் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல நம்மளோட கனெக்ட் ஆகல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அடல் கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சீரிஸ்ல ப்ராப்பரான அடல் சீன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். இந்த வெப்சீரிஸுக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த ஒரு விஷயத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.